நிஜமா பில்லா உங்களுக்கு எல்லாம் நினைவு வந்துடுச்சா? சந்தேகம் இல்லாம. நீ ரூபா, ராதா, ரஞ்சித், சுந்தர், கண்ணன், ஹலோ விக்ரம், மைக்கேல், குமார், அசோக், கமல், ஐ எம் சாரி நிர்மல். என் பழைய நண்பர்கள்லாம் நினைவுக்கு வந்துட்டாங்க. என் கடந்த கால சமூகம் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடுச்சு. ஐ எம் ஆல் ரைட். ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். நம்ம தொழில ஸ்நேகங்களை தெரிஞ்சு பிரயோஜனம் இல்ல, விரோதிகளை தான் தெரிஞ்சுக்கணும். இந்த போட்டோல இருக்கானே இவனை நினைவு இருக்கா? காட்டி கொடுக்கிற பயல்களை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். இவன் பேர் ராஜேஷ். என் துப்பாக்கிக்கு எரியான துரோகி. am I right? Hello, Radha. Come on. ஒன்னு கவனிச்சேன் நிர்மல். என்ன ரூபா? புத்தி தெளிஞ்ச பின்னால எல்லாவுக்கு புத்தி மாறி போச்சு. அதுல தப்பு என்ன ரூபா? ஆபத்துல இருந்து தப்பி மறுஜன்மா எடுத்தாலே இங்க அங்க கொஞ்சம் குறை இருக்கதான் செய்யும். நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்காமல பேசுறீங்க. நிச்சயமா பில்லா பழைய பில்லா இல்ல. பில்லா பழைய பில்லா தான். அவ விளையாடுற பொண்ணுதான் பழைய பொண்ணு அல்ல. நீ இறந்த காலம், ராதா நிகழ்காலம். எந்த காலத்திலயும் என்ன தவிர பில்லாவோட யாரும் இருக்க முடியாது. இந்த பொண்ணு இங்க ரொம்ப நாள் தங்காது. பில்லா, எஸ், சேட் மதன்லால் ஒரு செய்தி சொல்லி அனுப்பியிருக்கான். என்னவா? அவனுக்கு இம்மிடியட்டா 1000 தங்க பிஸ்கட் வேணுமா? சரக்கு எந்த இடத்துல கொடுக்கணும்? எண்ணூர் ரோட்ல இன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கு அப்பாயின்மெண்ட். ஓகே. ரஞ்சித், பில்லாவை தனியா அனுப்ப போறீங்க. சேட்டோட ஆளுங்க எத்தனை பேர் வராங்கன்னு கேட்டீங்களா? அடாடா, அதை கேட்க மறந்துட்டானே. நீ சொல்றது கரெக்ட் தான். பில்லாவை தனியா இருப்பது நியாயம் இல்லதான். பில்லாவோட நான் போறேன். பாடி கார்டாவா? ஏன் உயிர் மேல எவ்வளவு அக்கறை? ரிவால்வரை பயன்படுத்துறதுல ராதா எக்ஸ்பர்ட். அதை எப்போ எப்படி யூஸ் பண்ணுங்கிறது அவளுக்கு தெரியும். எப்போ எப்படின்னு மட்டும் இல்ல, யார சுடுறதுன்னு ராதாவுக்கு தெரியும்.